மாணவர்களுக்கு வணக்கம். நம்மளோட கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு +2 பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கொரோனா லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருந்தாலுமே அரசோட ஆணைப்படி வீட்டில் இருந்து 5 யூனிட் டெஸ்ட்டும் ஒரு மாடல் எக்ஸாமும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். எழுதுனது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக மாற்றி அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு அந்தந்த டீச்சர்ஸ்க்கு வந்து அனுப்பணும்ப்பா. நமக்கு வந்து அடோப் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் பிடிஎஃபாக ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்மளோட அரசே நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி உன்னோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் உனக்கு ரொம்ப எளிமையான வழியில் சொல்கிறேன். உனக்கு டெஸ்ட்டு எழுதி குறைஞ்சது 5 பக்கம் நீ எழுதுவேன்னு எதிர்பார்க்குறோம். 5 to 10 எழுதுவேன். அதை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த அடோப் ஸ்கேன் அப்படிங்கிறத நீ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும் உன்னோட ப்ளே ஸ்டோரில். நான் இதுக்காக உனக்கு ஒரு லிங்க்கை தனியாக அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த லிங்க்கை நீ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உன்னோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அடோப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்துடும். இப்போது அந்த ஐக்கானை நீ கிளிக் பண்ணி உள்ளே போன அப்படின்னா வெல்கம் டு அடோப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் தெரியும். அதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. சைன்இன் வித் கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுங்கிறதுனால கூகுள் அக்கௌண்ட் கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிறத வந்து நீ கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நீ அதை கிளிக் பண்ண உடனே உன்னோட ஃபோனில் என்னென்னலாம் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே வரும். என்னோடய ஃபோனில் நான் நிறையா வச்சுருக்கனால எனக்கு வந்திருக்கு. உன்னோட ஃபோனில் அந்த ஒன்று மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மட்டும் உனக்கு வந்து வரும். அதை கிளிக் பண்ணி முடித்த உடனே அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோடனே அடுத்ததில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் யூசேஜ்னு ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லையா, அதில் நீ கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீ கிளிக் பண்ணிக்கணும்ப்பா. அதை கிளிக் பண்ண உடனே வெல்கம் டு அடோப் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீ எடுத்து வச்சுருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுறேன்னா ஸ்கேன் பண்ணலாம். அங்கே வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பட்டனையுமே நீ வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணி முடித்த உடனேயே அடோப் ஸ்கேன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பிக்சர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் உனக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கும். நீ வந்து அதை அலோவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோ. அதை கிளிக் பண்ணி முடித்த உடனே உன்னோட ஃபோட்டோ எடுக்கிறக்குரிய உன்னோட டெஸ்ட் பேப்பர்ஸை நீ ரெடியாக ஒரு இடத்துல நல்ல வெளிச்சமான இடத்துல வச்சுக்கோ. அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளோடது வந்து டாக்குமெண்ட்டாக நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதனால் அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நீ ப்ரெஸ் பண்ணினா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீ ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உன்னோட கேமரா சிம்பிள் வரும். அதை வச்சு என்ன பண்ணணும்னா நீ எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதியிருக்கிறியோ ஒன்றொன்னையும் நீ நீட்டாக அதை மட்டும் கவர் பண்ணி ஃபோட்டோ எடு. அதில் க்ராப்பிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். நீ வேண்டாதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ ஃபஸ்ட் பேஜை நீ வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா அதுலேயே க்ராப் பண்ணுறதுக்கு ஒரு செவ்வக வடிவத்தில் ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா, அது வந்துடும். அதை எடுத்து முடித்த உடனேயே கண்டினியூ கொடுத்துரு. கண்டினியூ கொடுத்தேன்னா என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த பேஜஸை நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை அந்த பேஜ்லேயே இன்னும் நீ கொஞ்சம் க்ராப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த 4 கார்னரை பிடிச்சி க்ராப் பண்ணணும். உனக்கு க்ராப்பிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி கரெக்டாக உன்னோட எக்ஸாம் எழுதின பேப்பரை பேஜ் நம்பரை விட்டுறக்கூடாது. அதையும் சேர்த்து கரெக்டாக ஃபோட்டோ அந்த கவர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோ. அடுத்தடுத்து கண்டினியூ கொடுத்த அப்படின்னா நீ 5 பேஜோ 10 பேஜோ எவ்வளோ பேஜஸ் எழுதியிருக்கியோ எல்லாத்தையும் வரிசையாக நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ப்பா. சப்போஸ் வந்து நீ நல்லா ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு நீ ஃபீல் பண்ணின அப்படின்னா கீழேயே ரீடேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கொடுத்த அப்படின்னா திரும்ப இன்னொரு வாட்டி ஏதாவது நீ விட்டு போனதெல்லாம் கூட நீட்டாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அங்கேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்குதுங்கிறத கொஞ்சம் நல்லா வாசித்து பார்த்தேன்னா உனக்கு எல்லாமே புரிஞ்சுக்கும். அப்புறம் அந்த ரீடேக் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப உனக்கு வேண்டாதெல்லாம் இந்த ஏதாவது பெட் ஸ்ப்ரெட்டு, கவரு, தரையெல்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் வேண்டாட்டி அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அழகாக க்ராப் பண்ணி நீட்டாக உன்னோட பேஜை மட்டும் நீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னோட அந்த எல்லா பேஜஸையும் முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்த நீ வந்து கிளிக் பண்ணணும்.
இது கிளிக் பண்ணிட்டீன்னா எத்தனை பேஜஸ் வந்து நீ எடுத்திருக்கியோ இப்போ எல்லாத்தையும் நீ ஒன்றுனா வந்து நீட்டாக வியூ பண்ணி பார்த்துடலாம். அடுத்து நம்மளோட ஒரே வேலை அதை சேவ் கொடுக்க வேண்டியது தான். சேவ் கொடுக்குறப்ப பிடிஎஃபாக மட்டும் நம்ம சேவ் பண்ணணும். சேவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி உன்னோட பேஜ் நம்பர் படி நீ எடுத்திருக்கியான்னு பார்த்துக்கலாம். அது மாதிரி எக்ஸஸாக அவுட்டர் லேயர்ஸ் ஏதாவது தெரியுதான்னு பார்த்துட்டு அங்கே கீழேயே க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தியா, அதை எடுத்துட்டு நீ உனக்கு கரெக்டாக வேணுங்கிற இடத்த மட்டும் கட் பண்ணி நீட்டாக இன்னொரு வாட்டி ஃபைனலாகவும் நீ செக் பண்ணிக்கோ. இது வந்து கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. இதை ஒரு வாட்டி நீ பழகிட்டேன்னா எல்லா டெஸ்ட்டுக்கும் ஈஸியாக இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியாதவங்களுக்கு நீ ஃபோட்டோவை அனுப்ப சொல்லி ஏதாவது நீ ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு இதை வந்து நீ சொல்லி கொடுக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் சேவ் பிடிஎஃப்னு ஒன்று வருது பார்த்தியா, அதில் மேலே டைட்டில் அடோப் ஸ்கேன் 15 மே இன்னைக்கு டேட்டோடு வரும். நமக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் நம்ம அங்கே போட்டுக்கலாம், இல்லை வேண்டாட்டி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ரீநேம் கொடுத்து அவங்கவுங்களுக்கு +2ல் எக்ஸாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம மாற்றணும். இப்போது நீ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் வருது இல்லை, அடோப் ஸ்கேன் அந்த டேட் கிட்ட, அதை நீ கிளிக் பண்ணேன்னா உனக்கு எங்கே போகும் அப்படின்னா அதுக்கு ஒரு நியூ நேம் கொடுக்குற ஒரு இடத்துக்கு போகும். அங்கே போயிட்டு உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா, அங்கே போய் உன் பேரோ ரெஜிஸ்டர் நம்பரோ உங்கள் டீச்சர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்குறாங்களோ அதுபடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நேமை கொடுத்துட்ட அப்படின்னா சப்ஜெக்ட் நேமும் உன்னோட ரெஜிஸ்டர் நம்பரும் கொடுத்துட்டேன்னா வேல்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொடுத்து முடிச்சுட்டு மறக்காமல் கீழே ரீநேம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதை கிளிக் பண்ணி முடிச்சிடணும். இப்போ பாரு ஸ்க்ரீனில் அந்த அடோப் ஸ்கேன் டேட் எல்லாம் போயிட்டு உன்னோட ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் நேமும் வந்துடும். இப்போ சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா நீ எழுதின பேஜஸ் எல்லாம் பிடிஎஃபாக சேவ் ஆயிரும். இப்போது நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வருது பார்த்தியா, ஷேர் சேவஸ் ஜேபக் அப்படிலாம் வரும். நீ வந்து ஷேர் கொடுத்தீங்கன்னா நீ வந்து உங்கள் டீச்சரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு போய் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷேரை கிளிக் பண்ண அப்படின்னா கீழே வந்து ஷேர் லிங்காக இமெயிலாக சேவ காப்பியான் இருக்கும். நீ சேவ காப்பி அதை கொடுத்துக்கோ. அந்த காப்பி அப்படியே நீ என்ன பண்ணலான்னா வாட்ஸ்அப் ஆப்ஷனில் போயிட்டு நீ மற்றது எதுவுமே எடுக்க வேண்டாம், என்ன மெயிலு ட்ரைவ் எல்லாம் வேண்டாம், வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டீச்சர் எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உன்னை இதை அனுப்ப சொல்கிறாங்களோ அதுக்கு நீ அனுப்பிச்சிக்கலாம். இப்போ உன்னோடது 5 பேஜோ 10 பேஜோ எல்லாம் சேர்ந்து ஒரே பிடிஎஃபாக டீச்சர்ஸ்க்கு வந்துடும்ப்பா. வேல்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஈஸியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறக்கும் கரெக்டாக இருக்கும்ப்பா. கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்ப்பா. புதுசாக ஒரு விஷயம், நம்ம ஸ்கூல் பசங்க இதை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டீச்சர்ஸ் மூலமாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா. தேங்க்யூ.